யுத்தத்தில் நடந்த பல போர்களுடைய முக்கியமான காரணம் சுதந்திரம். சுதந்திர போர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஆசைப்படுகின்ற ஒரு விஷயம் சுதந்திரமாக இருக்கணும். நம்ம படைச்ச கடவுளும் அதை தான் விரும்புகின்றார். நம்ம படைச்சதிலிருந்து நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. இன்றைய முதல் வாசகம் சாலமோன் ஞானத்துல இறைவன் எதைதான் சொன்னார்? உனக்கு முன்பாக நான் நீரையும் நெருப்பையும் வச்சிருக்கிறேன், நீ எதை வேண்டுமெனாலும் தேர்ந்தெடுக்கின்ற. நீர் வாழ்வையும் தூய்மையை குறிக்கின்ற பொழுது, நெருப்பு அழிவையும் துயரத்தையும் குறிக்கின்றது. நீர் வாழ்வை குறிக்கின்ற பொழுது, நெருப்பு சாவை குறிக்கின்றது. நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது நம்முடைய கையில் இருக்கின்றது என்கின்றார். இந்த நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு நாம் எப்படி இந்த சாவை அழித்து வாழ்வை தேர்ந்தெடுப்பது என்பதை கூறுகின்றார். வாழ்வை தேர்ந்தெடுப்பது என்பது நாம் கொலை செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல, மாறாக பிறரோடு கோபத்தோடு வாழாமல் இருப்பது. இன்று வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது என்பது நாம இயேசுக்கு காணிக்கை செலுத்துவது மட்டுமல்ல, முன் விரோதத்தோடு வாழாமல் இருப்பது, வெறுப்போடு வாழாமல் இருப்பது. வாழ்வை தேர்ந்தெடுப்பது விபச்சாரம் செய்யாமல் இருப்பது அல்ல, தூய்மையான உள்ளத்தோடு வாழ்வது. வாழ்வை தேர்ந்தெடுப்பது என்பது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை என்னும் சொல்வது. வாழ்வை தேர்ந்தெடுப்பது என்பது இயேசுவை தேர்ந்தெடுப்பது. நமக்கு முன்பாக இந்த வாழ்வும் சாவும் இருக்கின்றது. நாம் எதை தேர்ந்தெடுக்க போகின்றோம் என்பது நம்முடைய கையில் இருக்கின்றது. Life is a choice. Choose wisely. Are we going to choose life or death?